தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 20/3/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த தினந்தோறும் ஆலய வழிபாடுகளை தவறாது செய்ய வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள். நாம் பொதுவாக இந்த எல்லோருமே விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லிக்கொள்வார்கள். நடப்பது எல்லாம் விதிப்படிதான், என் தலைவிதி இப்படி ஆயிற்றுது, எல்லாம் விதி அமைகிறது என்று சொல்லிக்கொள்வார்கள். அதில் சிலர் சொல்வார்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லிக்கொள்வார்கள். இந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி உள்ளவனுக்கு மட்டும்தான், அவனால் மட்டும்தான் இந்த விதியை மதியால் வெல்ல முடியும். ஒரு ஊரிலே ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா தன்னுடைய ஆட்சி காலத்திலே எல்லோரையும் நல்லபடியாக அரசாட்சி செய்து வருகின்றார். அவருக்கு சற்று வயசாகிறது. சரி, இந்த வயது முதிர்ந்து கொண்டு செல்லுகிறது. என்னுடைய இடத்திற்கு அடுத்த ஒரு ராஜாவை, இளவரசனை இப்போவே நியமிக்க வேண்டும் என்று அந்த அரச சபையிலே ஆலோசனை நடத்துகிறார். அப்பொழுது தன்னுடைய மகனை அந்த இளவரசனாக நியமிப்பதற்கு எல்லோருமே சம்மதித்து கொள்ளுகின்றார்கள். இந்த அரசனும் அதற்கு சம்மதித்து அவனை இளவரசன் ஆக்குவோம் என்று இளவரசு பட்டமளிப்பு விழா நடத்துவதற்குரிய ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்பொழுது இந்த மகாராஜாவுக்கு அவனுடைய ஜாதகத்தை எடுத்து ஒரு கால் பார்த்து கொள்ளுவோம், அடுத்த நான் இல்லாத காலத்திலே அவன் தானே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுவோம் என்று அந்த அரண்மனையிலே உள்ள சோதரர்களை அழைத்து தன்னுடைய மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டு நிகழ்வு நடைபெற இருக்கிறது, அவனுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்லுங்கள் என்று இந்த ஜாதகத்தை பார்ப்பதற்காக அரச சபையிலே உள்ள சோதரர்களை அழைத்து பார்க்கிறார். 2-3 சோதரர்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் எல்லோருமே ஒரே பதிலை சொல்லுகிறார்கள். மகாராஜா, மன்னிக்க வேண்டும், நீங்கள் இன்னும் ஒருவரை இளவரசனாகத்தான் நியமிக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்தை நாங்கள் அலசி பார்த்தோம். அதனாலே இன்னும் ஒருவரை நீங்கள் இளவரசனாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகனுக்கு இந்த அரசை ஆளுகின்ற விதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று மன்னன் சொல்லுகிறான்.
இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, விதியை மதியால் வெல்லலாம் என்றால் அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி உள்ளவனால் மட்டுமே அது முடியும் என்ற நல்ல சிந்தனையோடு நாளை இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 16ஆம் நாள். எங்களுடைய சமூகத்திலே செல்வந்தர்கள், ஏழையர்கள் என்ற ஒரு பிரிவு உண்டு. பொருளாதார ரீதியாக பொதுவாக அல்லது சமூக ரீதியாக உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற பிரிவு இருக்கின்றது. இந்த பிரிவினால் பலர் துன்புறுகின்றார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் துன்புறுகின்றார்கள். இயேசு ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு செல்வந்தனுடைய வீட்டிலே அவன் தன்னுடைய வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய வீட்டிலே ஒரு படிக்கட்டிலே உட்கார்ந்த லாசர் என்கின்ற ஒரு ஏழை இருந்தான். ஆனால் இவன் இந்த லாசர் மட்டிலே எந்த விதமான கரிசனையும் அக்கறையும் எடுக்கவில்லை. அவன் மீது இரக்கம் கொள்ளவில்லை. தன்னிடம் இருக்கின்ற செல்வத்திலே ஒரு சிறிய பகுதியை கூட அவனோடு பகிர்ந்து கொள்ள மனமில்லாமல் இருந்தான். ஒரு சுயநலவாதியாக இருந்தான். இவர்கள் இருவரும் இறந்து போகின்ற பொழுது இந்த லாசர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு ஆபிரகாமுடைய மடியிலே அவன் அமைதியாக, மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு வாழுகின்றான் என்றும், இந்த செல்வந்தர் என்ன செய்கின்றார் என்றால் நரக நெருப்பிலே அவர் வெந்து கொண்டிருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார். இது ஒரு உவமை. இருப்பினும் இதன் வழியாக இயேசு எமக்கு சொல்லித்தர விரும்புகின்ற பாடம் என்னவென்றால், செல்வந்தர்களாக இருப்பது தீமையானது அல்ல, அல்லது அது குறைபாடு அல்லது பாவ வாழ்வு அல்ல. ஆனால் இந்த செல்வம், எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், பணம், சொத்து, சுகம், இவைகள் எல்லாம் வெறுமனே எனக்கு மட்டும் என்ற அந்த சுயநலத்தோடு அல்லது மேலும் மேலும் இந்த செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற பேராசையோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடாது. அது குடும்பத்துக்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே அல்லது இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கலாம். அதனாலே எங்களுடைய சமூகத்திலே ஓரம் கட்டப்பட்ட மக்கள், அடிமைகளாக, துன்புறுகின்றவர்களாக, ஏழையர்களாக அல்லது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் மத்தியிலே எங்களுடைய கருணை கண்ணை நாங்கள் திருப்ப வேண்டும். தவக்காலத்திலே நாங்கள் பிறரன்பு பணியிலே ஈடுபட வேண்டும் என்று போதிக்கப்படுகின்றோம், அறிவுரை சொல்லப்படுகின்றோம். ஆகையினாலே இந்த நாளிலே நான் எவ்வளவு தூரம் இல்லாதவர்களோடு, ஏழைகளோடு என்னுடைய சொத்துக்களை கூட பகிர்ந்து அளிக்க முடியாவிட்டாலும், எவ்வளவு தூரம் நான் அக்கறை உள்ளவனாக, இரக்கம் கொண்டவனாக, அவர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய அளவிற்கு நான் அவர்களோடு உறவாடுகின்றேன், அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன், அவர்களுக்காக நான் இதங்குகின்றேன், அவர்களுக்காக மன்றாடுகின்றேன், அவருடைய நல்வாழ்விலே அக்கறை கொண்டவனாக இருக்கின்றேன். இத்தகைய ஒரு பிறரன்பு மனநிலையை எங்கள் மத்தியிலே இறைவன் வளர்க்க வேண்டும் என்றும், அதற்கான செயல்களிலே நாங்கள் இறங்க வேண்டும் என்றும் இறைவன் எங்களுக்கு பிறரன்பு செய்கின்ற பண்பை தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோமாக. ஆமேன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தாலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்தில் இருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்தில் இருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வஅதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வஅதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துஆவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.